அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. எனக்கு ரொம்பவே புடவைன்னா பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதாவது குறிப்பா பட்டு புடவைன்னா அவ்ளோ இஷ்டம். எப்பவுமே நீங்க என்ன புடவையில தான் பார்த்தும் இருப்பீங்க. இந்த மாதிரி புடவைகள் அப்படின்னு வரும்பொழுது, அதுல என்னென்னலாம் வகைகள் இருக்கு? அப்புறம் அந்த பட்டு புடவைகள்ல நெறையா டிசைன்ஸ் எல்லாம் எப்படி போடப்படுது? அதுக்கப்புறம் வர்ணங்கள் எப்படி போடப்படுது? எப்படி எல்லாம் அதுல ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றாங்க? அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் ரொம்ப காலமாவே உண்டு. இத பற்றி நெறைய பேசணும்னு எல்லாம் ஆசை இருந்தது. சமீப காலமாக என்னுடைய தோழி மூலமாக எனக்கு ஒருத்தருடைய அறிமுகம் கிடைச்சது. அவரு கே.ஜி. நரேந்திர பாபு அப்படிங்கிறவரு. அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனா இப்ப சென்னையில தான் இருக்கிறாரு. அவரு மத்திய அரசாங்க நெசவாளர் சேவா மையம் அதுல அவர் ஒரு முக்கியமான பணியில இருந்திருக்கிறாரு. இப்போ ஓய்வும் பெற்றிருக்கிறாரு. அது இல்லாத இவர் ஒரு பட்டம் பெற்ற ஓவியர். அதாவது ஓவிய கலையில பட்டம் பெற்றவர். இவர நானு ரெமிரா டாக்ஸ்ல பேசணும் அப்படின்னு அழைத்தேன். அவர் ரொம்ப உடனே ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் புடவையை பற்றியும், துணிகளை பற்றியும், அதில் வரையக்கூடிய ஓவியங்களை பற்றியும், அந்த இழைகள் எல்லாம் எப்படி நெய்யப்படுது அப்படிங்கறத பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். உங்களுக்கு தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் மீராவிலே. நான் இந்தியாவை நிறைய முறை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன். என்னுடைய தொழில் அதே போல இருந்ததுனால் எங்களுடைய ஸ்தாபனம் 32 இடங்களில் இருக்கிறது. 32 இடம் இருக்கிறது. எனக்கு முதலில் வேலை கிடைத்தது வாரணாசி என்கிற பனாரஸ் காசியில் எனக்கு கிடைத்தது. எனக்கு வேலை கிடைத்தவுடன் வாரணாசி சென்று அந்த நிறுவனத்தை சென்றடைந்து பிரமிப்பாகவே இருந்தது. என்றால் முதலில் நமக்கு வருவது மொழி பிரச்சனை. மொழி எனக்கு தெரியாது. நானே பல இடத்தில் பேசி 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 ஒரு 4-5 மாதத்தில் மொழியை கற்றுக்கொண்டேன். அங்கு பொதுவாக பேசப்படும் மொழி போஜ்பூரி. போஜ்பூரி மொழி இல்லாமல் சரல் இந்தி என்று சொல்லக்கூடியதை என் ஆபீஸ்ல நான் கத்துக்கிட்டேன். இப்படியே எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. ஆனா இந்த நீங்க டெக்ஸ்டைல் பத்தி கேட்கும்போது நான் டெக்ஸ்டைலுக்கு வரேன். இப்ப என்னன்னா அந்த நதி ஓடுது இல்லைங்களா, அதை வார்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வை நீட்டும் பொழுது வரும் ஒரு வடிவம் தான் அந்த கங்கை ரிவர், கங்கை நதி. அது எனக்கு மனதில் வந்தது. நான் ரொம்ப மகிழ்ந்து அதை இப்பொழுதும் கங்கை நதியில் படகோட்டிகள், அங்கே வியாபாரிகள், வண்ண வண்ணங்களாக அணிந்து செல்லும் நடனம் பெண்கள், இவர்கள் அனைவரையும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். அப்பொழுது அந்த கங்கையில் ஓடும் மீன்கள் நெடுக்காக ஓடும், எதிர்த்து பாயும். அது இது நீட்டும், அந்த வார்ப்பு என்று சொல்வார்கள். புடவையின் நீளம் வார்ப்பு என்று சொல்வார்கள். குறுக்காக செல்வதை வெப்ட் என்று சொல்வார்கள். இந்த படகு ஓட்டி செல்லும்போது வார்ப்பும் வெப்பும் ஒன்றாக இணைந்து ஒரு வடிவத்தை நமக்கு தரும். துணிகள் எல்லாம் அப்படிதான் நெய்வார்கள். வார்ப்பு வெற்று இன்டர்லாக் சிஸ்டம் சொல்வார்கள். அப்ப அந்த நதி நேரா போடும். ஆமா, இது வரது வெப்ட். வெப்ட் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். பட் அது கிடையாது. அப்புறம் அதுல ஓடுற மீனினங்கள் எல்லா இனங்களும் நிறைய இருக்குது. அது புட்டான்னு சொல்லுவாங்க. புடவையில் முக்கியமான பகுதி என்னன்னா 2 பக்கம் பார்டர், இல்லை ஒரு பக்கம் பார்டர், கரைன்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவா என்ன சொல்றோம் பாருங்க, நதிக்கரை, ஆற்றங்கரை. இந்த கரை தான் அங்க வருது. மனித நாகரிகம் அடைஞ்ச உடனே இதெல்லாம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா கரை தான், ஆற்றங்கரை. அந்த மாதிரி எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் மனுஷன் குடியேறுவான். ஏன்னா முக்கியமான வாழ்வாதாரம் தண்ணி தானே. சோ அங்க இருந்திருக்காங்க எல்லாமே. இந்த காசி ரொம்ப பழமையான ஒரு ராஜாக்கள் காலத்துல அது ஒரு பெயர் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, நேஞ்சி வத்தி பெட்டிக்குள்ள அடக்குவாங்களாம் அந்த வீண் ஃபுல் புடவைய. அப்பனா எந்த நுணுக்கும் டெக்னாலஜி எல்லாம் எப்படி மவுண்ட் பேட்டன் மனைவிக்கு கூட அது பரிசாக கொடுத்தாங்கன்னு நாம சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கங்கள் நிறைந்தது. பட் இந்த காஞ்சிபுரத்துக்கும் அதுக்கும் புடவை நெய்தல கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் புள்ளிகள் நிறைய வச்சுதான் அந்த நெய்வாங்க. அது ஒரு டெக்னிக் இருக்கு. புள்ளிகள்னா இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வடிவம் அமைகிறதுக்கு 1000 புள்ளி வேணுமா, 100 புள்ளி வேணுமா, 500 புள்ளி, இதை கணக்கிடுறது இருக்கு. காஞ்சிபுரம் டெக்னிக் வேற, பனாரஸ் டெக்னிக் வேற. பனாரஸ் டெக்னிக் அதிகமான புள்ளிகள் உபயோகப்படுத்தி உருவங்களை நெருக்கி அந்த ரிசல்ட்டை கொண்டு வருவாங்க. அதனாலதான் ரொம்ப திக்கா இருக்கும். இல்ல, திக்கா இருக்கிறதுக்கு அது வார்ப்போட டென்சிட்டி, அதாவது யூஸ் பண்ற யானோட கவுண்ட். அந்த கவுண்ட் ஏற ஏற அது திக்காகும். ரொம்ப திக்கும் போட முடியாது. ஏன்னா இப்ப உடுத்தும் பொழுது அது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது இல்லையா. அதனால அதை யாரும் அவ்வளவு திக் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 ply 3 plyன்னு சொல்லுவாங்க.
ஒரு நூல் வந்து 2 இழைய அழைக்கும் போது 2 ப்ளை, 3 இழைய அழைச்சா 3 ப்ளை. அதாவது சுத்துறது, ஒயிண்ட் பண்றது, ஒயிண்டிங் பண்ணி அதை இழைய ரெடி ஆகிப்பாங்க. அது பட்டுன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா பட்டு வண்ணத்திலும் யூஸ் பண்ணுவாங்க, கலர்லயும். அது இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா ஜரின்னு சொல்லுவாங்க. அதுதான் தங்க ஜரி, வெள்ளி ஜரின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஆனா ஃபுல்லாவே தங்கம் கிடையாது. அதுல வந்து வெள்ளியோட இழையில தங்கம் வந்து டாப் அப், மேல முலாம் பூசுறது மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து பனாரஸ்லயும் இருக்கு, பெங்களூர்ல ரொம்ப பிரசித்தி, காஞ்சிபுரத்துலயும் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, சில்க் சென்டர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது பட்டு அதுக்கப்புறம் ஜரி இதெல்லாம் அது வந்து தங்கம் வந்து உலோகம் தானே? ஆமா. அதுல அந்த பிளெக்சிபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது சேர்ப்பாங்களா? ரொம்ப லைட். அதாவது என்னன்னா அதை வந்து ஒரு டென்சிட்டில ஹீட் பண்ணி அதை கூல் பண்ணி ஏதோ ஒரு டெக்னிக்கல் பண்றாங்க, ஓடிட்டே இருக்கும் அந்த யான். அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது கோல்டு வாட்டர்ல ஓடிட்டு இருக்கும். அது வந்து அப்ளை ஆயிடும், அது ஃபாஸ்ட், உடனே அது ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் அது. சோ அதனால இப்போ தங்க வேலை வைக்கிறதுக்கு புடவைகள் எல்லாமே விலை அதிகமாயிடுச்சு. என்னாச்சுன்னா இப்போ ஆர்டிபிஷியல் ஜரி தான் யூஸ் பண்றாங்க. இப்ப நிறைய யூஸ் பண்றாங்க. நீங்க இப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்க புடவை வாங்கலாம், 1 லட்சத்துக்கு வாங்கலாம், 5 லட்சத்துக்கு வாங்கலாம், 10 லட்சத்துக்கும் வாங்கலாம். அது என்ன, கோல்டோட டென்சிட்டி 24, 22. இந்த விலை கூடுறது வந்து வெறும் அந்த கோல்டு மட்டும் தானா, இல்ல பட்டு குவாலிட்டி? பட்டும் அதுல இருக்கு, பட்டும் இருக்கு. இப்போ சைனால இருந்து சில பட்டு ஏற்றுமதி ஆகுது, அதை யூஸ் பண்ணி பண்றாங்க வேலை கம்மியா. அது இல்லாம நம்ம ஊர்ல வந்து பெங்களூர்ல பண்றாங்க. பெங்களூர்ல பண்றது அதுக்கு வந்து அந்த பூச்சிக்கு வந்து கப்புன்னு சொல்லுவாங்க. அது வண்ணத்து பூச்சி கூண்டுல இருந்து எடுக்கிறது தான் அந்த இழை. அது அந்த இழையில தான் அவங்க ஜரியோட கோல்டு நினைச்சு ஒரு இழையா பண்ணி பண்றது. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. புடவைன்னா சும்மா இல்ல, நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து வீவர் வந்து அந்த இழையை எடுத்துட்டு அதை வார்ப், சீட் வாப்னு சொல்லுவாங்க, அது ரோட்ல வந்து நீட்டி அதுல சிக்கி இல்லாம பண்ணி அந்த ரோட்ல வந்து பண்ணன்னு சொல்லுவாங்க, பண்ணி ரோல்னு சொல்லுவாங்க. ரோல்ல அப்படியே சுத்துவாங்க, சுத்திட்டு அதுக்கப்புறம் தறியில போய் ஏத்துவாங்க. நெசவு நெய்கிற அந்த இதுதான் தறின்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். அதுல ஏத்தி அதுக்கப்புறம் இந்த டிசைன் வரதுக்குலாம் வந்து அந்த காலத்துல ஜாலான்னு சொல்லுவாங்க, ஜாலா மேக்கிங் சொல்லுவாங்க. இழையா த்ரெட் இருக்கும், அது வழியா அந்த ஒவ்வொரு வார்ப்போட இழையும் புகுந்து வரும் தறிக்கு. அந்த டெக்னிக்கா போய் பண்ணா மேலே ஜக்கான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பஞ்ச் பண்ணி ஜக்கான் பிடி ஓட்டையா இருக்கும். அது வழியா அந்த உருவங்கள் வரும். என்ன நம்ம ஃபீல் பண்ணி பண்றோமோ அந்த உருவங்கள் வரும். அந்த உருவங்கள் ஜாக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிராஃப்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பிக்ஸ் பெர் இன்ச்ல எத்தனை புள்ளிகள் வந்தா இந்த உருவங்கள் வரும்ன்றத பஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி டிசைன் ரெடி ஆயிடும். டிசைனுக்கு அப்புறம் புள்ளி குத்துறது, அதாவது கிராஃப் பண்றது. கிராஃப் பண்ணதுக்கும் ஜாலா மேக்கிங் இல்ல பஞ்சிங் கார்டு. அது பண்ண பிறகு அதை ஏத்தின பிறகுதான் அது ஷட்டில்னு சொல்லுவாங்க. என்னன்னா ராக்கெட் மாதிரி இருக்கும், அது விசிறுவாங்க. விசிறி கால்ல பிரஸ் பண்ணும்போது இப்படி இது பண்ணும், பிரஸ் பண்ணி அது தூக்கும். அது வழியா அந்த ஷட்டில் போயிட்டு வரும். ஆமா, ஷட்டில் பண்ணி ஒவ்வொரு முறையும் அது சொல்லுவாங்க 30,000 முறையோ, ஒரு புடவை பண்றதுக்கு 10,000 முறையோ 20,000 முறையோ காலாட்டினாதான். அதனால சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துல போனா காலாட்டியே சாப்பிட்டுக்கலாம். ஆனா காலாட்டின்னு சாப்பிடுறது வந்து உழைக்கதான் அப்படி சொல்லுவாங்க. சோ நான் வந்து என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா எல்லாமே வந்து இந்த நெசவு தொழில் தான் இருந்திருக்காங்க ஆதி காலத்துல இருந்து. நாங்க எங்களுடைய பூர்வீகம் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் வந்து காஞ்சிபுரம் வந்தப்போ ஏதோ வார் வந்தப்போ அந்த வார் டைம்ல வந்தவங்க எல்லாம் இங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதுல நாங்க வந்து ஒரு இனம் சொல்லுவோம். நாங்க இன்னைக்கும் வந்து கட்டாரின்னு சொல்லுவோம், ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கும், சாக்கு, அது ஹிந்தில. அதை வச்சு நாங்க சாமி கும்பிடுறோம். அது குலதெய்வம். சௌராஷ்டிரா இருக்காங்க, மதுராஸ் இருக்காங்க, சௌராஷ்டிராவும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் இங்க வந்து செட்டில் ஆனவங்க. அப்படி இந்த வாக் மாதிரியா இருக்கும். நீங்க பாத்துருப்போங்க, அத என்ன சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்லையா, தந்தனா சொல்லுவாங்க பாடுவோம். பாத்தீங்கன்னா வாக் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அது தட்டுவான். இதெல்லாம் அதுல இருந்து வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதோட இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ ஒரு தங்கம் அதுல இருக்குது, அது வந்து ரீசேல் வேல்யூன்னு சொல்றோம். பட்டுக்கு அதே மாதிரி வந்து ரீசேல் வேல்யூ இல்ல. பட்டுக்கு ரீசேல், அது மெல்ட் பண்ணும்போது கோல்டு மட்டும் தனியா வந்துரும். ஐ மீன் சில்வர் கிடையாது, அது கிடையாது, அது பூர்வம். ஆனா இப்ப யாரும் இப்ப நிறைய, இப்ப அந்த காலத்துல 500 ரூபாய் வாங்கின படம் இன்னைக்கு 25,000 ரீசேல் வேல்யூ. அது ஒருக்கணும்னா அந்த தங்கம் கிடைக்குதுங்களா, அதுக்கு வேலை. ஏன்னா தங்கம் இன்னைக்கு வேலை பயங்கரமா கூலி போச்சு. இப்போ அடுத்தது வந்து நீங்க அந்த இப்போ ஒரு புடவை நான் கேக்குறது இப்ப இந்த காலகட்டத்துல கிடையாது. அப்பெல்லாம் வந்து ஒரு புடவைய முழுசா முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? ஆனா 15 நாள் முடிச்சிடறாங்க. ரொம்ப இன்ட்ரிகேட். அப்பெல்லாம் அதாவது காஞ்சிபுரம் புடவைன்னா பகட்டா இருக்காது, சிம்பிளான டிசைன்ஸ்.
ருத்ராட்சம், ம். அரை மாடம், ம். முழு மாடம், தேன் துளி, இதெல்லாம் ட்ரெடிஷனல் பேட்டர்ன். தாழ்ம்பு ரேக்கு, சீப்பு ரேக்கு, நிறைய வெரைட்டி ஆப்ஸ் இருக்கு. ஆட்டு மொழி, இப்போ பொங்கல் பேட்டு. ரெட்டப்பட்ட பார்டர் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ அந்த மாதிரி எல்லாம் நடுவுல மட்டுமே திக்கா பார்டர் வர்றதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நடுவுல மட்டுமே பார்டர் வரும். இல்ல நடுவுல மட்டும்தான் பல்லு போர்ஷனா இது ஃபுல் ஃபுல் புடவையிலே புடவையில நடுவுல அதான் திக்கா வர்றது. 2 சைடு பார்டர் வரும். ஆ, அது நிறைய இருக்கு. அதுல வந்து என்னன்னா அரை மாடம், முழு மாடம், முழு அதெல்லாம் இருக்கு இல்லையா? நெளி. இப்போ அந்த ரெட்டப்பட்டுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அது விலை அதிகமா இருக்கு? அப்படி கிடையாது. டிசைன் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட மெட்டீரியல் வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ம். டிசைன் வேல்யூ அப்கோர்ஸ் இருக்கு. டிசைனர் சாரின்னு விக்கிறாங்க. அதனால அந்த டிசைன் கொஞ்சம் ஒரு மேம்பட்டதுனால ஒரு புடவைக்கு மட்டும் அந்த டிசைன் ஆமா. போடுறது அது ஆனா ஒண்ணு மட்டும் தான் அந்த ஒண்ணு இது. மட்டும் இல்ல, ஒண்ணு நெய்ய மாட்டாங்க. ஒரு ஆ. வார்ப்புல வந்து 4 புடவை நெய்வாங்க. அப்படியா? 4 நெய்வாங்க. ஒண்ணு கிடையாது. ஓகே. ஒரு வார்ப்பு போட்டாங்கன்னா ஸ்ரீரம் 4 புடவையோ 3 புடவையோ நெய்வாங்க. எனக்கு கரெக்டா தெரியல. பட் மேக்ஸிமம் 4 ஓகே. நெய்வாங்க வார்ப்பு போட்டு. ஓகே. ஆனா இப்போ பிரசன்ட் டே வந்து சிஸ்டமைஸ்டு ரூம் வந்துச்சு. நம்ம எல்லா அதான் ஏஐ மூலியமா வந்து என்னன்னா, நீங்க பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிற ரொம்ப லீடிங் ஷாப்லாம் வந்து அவங்க சொந்தமான தறி வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ்டு ரூம். ம். அதுல வியூ பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் கையில நெய்கிற நேர்த்தி வந்து அதுல கிடைக்குமான்றது கொஸ்டின் தான். ஓஹோ. ஆமா. ஒவ்வொரு நெசவாளரும் தன்னுடைய கனவுகள் அங்க நெய்ஞ்சிட்டு இருக்கான். தன் குடும்பத்துக்காக நெய்யறான். தன் குழந்தைகள் நினைச்சு நெய்யறான். தன்னுடைய பெண்ணுக்காக கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு நெய்யும் போது என்னன்னா, இது இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இது அப்படி கிடையாது. 1 2 3 4 1 2 3 4 அப்படிதான் நெய்யும். ஓகே. அந்த ஃபீல் இருக்காது. அவனுடைய கனவு அதுல வந்து அவன் நெய்ஞ்சிருப்பான். அவனுடைய ஹாப்பியஸ்ட் இத வந்து நினைச்சுக்கிட்டே நெய்ஞ்சிருப்பான். அது என்னன்னா ஒவ்வொரு படையும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட். ஓகே. ஆமா. ஏன்னா நீங்க ஒருத்தர் நேர வீவர் தன்மை இன்டர்வியூ பண்ணா வேற மாதிரி ஒரு லைஃப் இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி லைஃப் இருக்கும். அவனுடைய நேர்த்தி, லைஃப் ஸ்டைல் எல்லாம் வச்சுதான் அந்த புடவையோட ரிசல்ட்டும். அவ்வளவு நேர்த்தியா நேரணும்னா அவன் கரெக்டா இருக்கணும். அப்பதான் நேரணும். பட் இப்ப சிஸ்டம் நேராங்க. என்ன இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் தான். அம்மா கையில சாப்பிடுற ஃபுட் தான். அந்த ஃபீல் இருக்கும். அதுதான். இப்போ நான் வந்து நான் நிறைய ஊரு சுத்தி வந்திருக்கேன். இதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நான் கொடுக்குறேன் பாருங்க. இது என்னன்னா சிஸ்டத்துல போகும்போது இது மாதிரி டிசைன் இது மாதிரி லைன் பண்ணோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நாங்க ஒருத்தர் பண்ணி கொடுத்தோம். இது கன்டிவேஷன். ஓகே. இந்த கன்டிவான புடவை ஒரு பக்கம் பார்டர், அப்படி இது வந்து பல்லு போர்ஷன் கோபுரங்கள்லாம் இருக்கும். இது வந்து டான்சிங். ஓகே. இது வந்து நாங்க சக்சஸ்ஃபுல் லே அவுட் பண்ணிருக்கோம். அப்புறம் அதுக்குள்ள வர சின்ன சின்ன புட்டாஸ்கள்லாம் இங்க பார்த்தா தெரியும். இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணது அவங்க கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் சேல் பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் வந்து நெசவாளர் சேவை மையத்துல வந்து எனக்கு என்னன்னா அந்த 8 ஹவர்ஸ் வந்து புதுசா டிசைன்ஸ் வந்து உருவாக்குறேன் என்னோட வேலை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், டிராவல் பண்ணுவேன். அப்போ நீங்க குடுத்தாச்சு அப்படின்னா நீங்க பண்ண டிசைனை வந்து ஒரு விலைக்கு நீங்க ஆமா கொடுத்துருவீங்க. ஆமா கவர்மெண்ட் ரேட்ல நாங்க கம்மி ரேட். அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரு அம்மையார் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் பீப்பிள் ஜெயக்கர். அவங்க வந்து என்னன்னா இந்திரா காந்தியோட கிளாஸ்மேட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீவர் சர்வீஸ் சென்டர் வந்து நிறைய இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு சவுத்ல ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு காரணம். அவங்கதான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வெளியே கொண்டு வரதுக்கு கடினமான உழைப்பு வச்சாங்க. அவங்கள மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்களாலதான் நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அவங்களால எனக்கு வேலை கிடைச்சது. பட் அவங்க வந்து என்னன்னா நிறைய ஓவியங்களை கலெக்ட் பண்றது, அப்புறம் நிறைய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆளுங்களை டெல்லியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. இல்லைன்னா அகைன் நான் வரேன். டிசைன்ல என்னோட பார்ட் என்னன்னா, நான் காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், கைலாசநாதர் கோயில், அப்புறம் திருப்பதி குன்றம், இங்க போனீங்கன்னா குட்டி கிடக்குது டிசைன்ஸ். ஜனங்க அந்த காலத்துல லீவிங் லைஃப்ல என்னென்ன கனவுகளை ஓவியங்களா பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. நாங்க என்னன்னா ஒரு 500,000 2,000 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பார்க்கும்போது ஒரு மலைப்பு ஏற்படுது. பல்லவர் காலத்து கிளிக்கும் என்ன வித்தியாசம், கிருஷ்ணதேவர காலத்துல இருந்த மான், மயில், கோழி, இது என்ன பறவை உருவங்கள், மனுஷ உருவங்களுக்கு என்ன வித்தியாசம் பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு அரசனும் தன்னுடைய ஐடென்டிட்டி அதை வந்து அவன் புகுத்தினான். சிவா ஆமா சிவா வர்ஷிப் பண்றவன் அது சிவனுடைய ஃபீல் திருவிழாப்புறத்துல என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி கிளி, பறவைகள், மாடு அதெல்லாம் அவன் பண்ணிருக்கான். வைஷ்ணவிதம் வரும்போது அவன் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட எல்லா மரங்கள், செடி, கொடி, மாடு, கிளி, பறவைங்க எல்லாத்தையும் மாத்திருக்கான். ரொம்ப அழகான விஷயங்கள் தான். ஆனா எல்லாமே ஓவியங்களா பண்ணலாம். சில போயிடுச்சு, சில வரதாஜ் பெருமாள் கோயில நான் ஓவியங்களை பாக்குறேன். ஒரு சில எச்சங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த கல்லுல செதுக்கின விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதுன்னா அது பிரம்மாண்டம். ஒரு கனவை தொட்டு பாக்குற மாதிரி. கனவை தொட முடியாது, ஆனா தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லிவிங் லைஃப் வந்து 100 இயர்ஸ் 75 இயர்ஸ் 60 இயர்ஸ் சொல்ல முடியாதுங்களா. ஆனா எப்பயோ அவன் பண்ண இந்த சிற்பங்களை நம்ம தொடும் பொழுது ஒரு ஒரு கனவு சம்பந்தப்பட்ட ஒரு மின்சாரம் உடம்புல பாயுது. அப்ப என்னன்னா எனக்கு வந்து இன்னும் கிரியேட் பண்ணணும்ன்ற விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்குது, ஸ்ட்ரென்த் கிடைக்குது.
தூண்டுதலா இருந்தது. தூண்டுதல் கிடைக்குது, வலிமை கிடைக்குது எனக்கு. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அதனால எல்லாம் நான் போகாத கோயிலே கிடையாது. வாரணாசில இருந்து அப்புறம் நான் வாரணாசில ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் விஜயவாடாக்கு வந்தேன். விஜயவாடாக்கு வந்தா என்னாச்சுன்னா எல்லாம் புத்தா மாணிக்கம். புத்தரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. அமராவதி எக்ஸலன்ட் கலெக்ஷன்ஸ். அது நிறைய வந்து நம்ம சென்னை மியூசியத்துல கொட்டி கிடக்குது. அங்க போய் நான் போய் என்ன பண்ணுவேன்னா படிக்கும் போதே நான் ஸ்கெட்ச் பண்ணுவேன். கல்லூரியில படிக்கும் போதே நான் ஆக்சுவலி என்னன்னா நான் பெயிண்டிங் டிகிரி பண்ணேன். சாரி போஸ்ட் கிராஜுவேட் பண்ணேன். எங்களுக்கு நாங்க படிக்கும்போது வந்து 6 வருஷம் 6 இயர்ஸ் நான் படிச்சேன். படிச்ச பிறகுதான் எனக்கு எங்க அப்பா அந்த டிபார்ட்மெண்ட்ல நெசவாளரா இருந்தார். அவர் மூலியமா அங்க போய் சென்னையில தான் பண்ணீங்க காலேஜ் ஆஃப் ஆமா சென்னையில எக்மோர்ல பண்ணேன். நான் அந்த நெசவாளர் சேவை மையம் சென்னையில இருக்கு. அங்க நான் ஒவ்வொரு ஓவியர்களும் சந்திக்கும் பொழுது அவங்க வந்து என்ன வந்து தட்டி கொடுத்து நீ நல்லா பண்றேன்னு சொல்லும்போது எனக்கு உத்வேகம் கிடைச்சது. நான் அவங்க கிட்டே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு திரு கே மாதிபுரம் பெரிய இந்தியாவிலே ஒரு பெரிய ஓவியர் அவர்கிட்ட போய் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் எனக்கு நான் டிசைன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே எல்லாத்தையும் பழக எனக்கு எதுவுமே டிசைன்னால என்னன்னே தெரியாது. எல்லா டிசைன் தான் என்னன்னா ஏன்னா அது டிசைன் நிறைய டெக்னிக் இருக்கு. 3 இன்ச் ரிப்பீட் 2 இன்ச் ரிப்பீட் அப்புறம் வந்து போர்டு பண்ணும்போது கிராஃப் பண்ணும்போது அடுத்ததுக்கும் அதுக்கு கிளாஷ் ஆகக்கூடாது. அது ஒத்துழைச்சு அந்த டிசைன் போனோம். அப்பனா இந்த 1 இன்ச்சுக்குள்ள என்ன மோட்டிவ் சேர்க்கணும், அது நெருக்கடியா இருக்கணுமா இல்ல பரவலா விசுவல் ஃபீல் இந்த பார்வைக்கு வந்து அது வந்து திறனா இருக்குமா இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கணும். அது என்னன்னா மினியேச்சர் ஃபார்மேட் தான். நம்ம இந்தியாவில ஒரு பழக்கம் என்னன்னா பெருசா கட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் தாஜ்மஹால் எல்லாம் பாருங்க பெருசா கட்டிட்டு நுணுக்கி முடிக்கிறது. அது வந்து உலகத்துல எங்கேயுமே நான் பார்க்கல. அது நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி நாட்டுல இந்தியால அந்த கான்செப்ட் இருக்கு. சோ நீங்க வந்து தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் தெரியும். கிட்ட போனீங்கன்னா நீங்க அந்த கிட்ட போனீங்கன்னா 1/2 மணி நேரம் நீங்க அதை கண்டிப்பா பார்த்து ஆகணும். செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இது என்னன்னா இது ஆக்சுவலி இது வந்து சொல்ல ஒரு நிமிஷம் இது லெதர் பப்பட் அதாவது தோல் பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நாங்க கொஞ்சம் எடுத்து அது வந்து மரத்துல செதுக்கி அத வந்து பிளாக் பிரிண்டிங் சொல்லுவாங்க. அதுல தயார் பண்ணி அது ஒரு விஷுவல் ஃபீலா நானே ஒரு ஐடியா கொண்டாந்து அதை பண்ணிருக்கேன். இதுல நல்ல வரவேற்பு இருக்கு. நிறைய இடத்துல இதுக்கு வரவேற்பு இருக்கு. இதுல என்னன்னா இது பாத்தீங்கன்னா அந்த மாடி மேய்க்கிற சீன் அதுக்கப்புறம் ஒட்டகத்தோட எல்லாம் ஒரே தான். இது பாருங்க தனித்தனி பிளாக் 1 2 3 4 5 பிளாக். இது வந்து ஒரு தனி 2 பிளாக் அது 2 பிளாக். இது என்னன்னா கொஞ்சம் கூட அந்த இடம் மாறாம அதுக்குள்ள கலரை பிக்ஸ் பண்ணும். யாரு வந்து அந்த கைத்திறனோடு இருக்காங்களோ அவங்கதான் பண்ண முடியாது. எல்லாரையும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்னன்னா அனுபவம் தேவை. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். நான் பாருங்க நான் ஒரு திருவிழானாலும் விட மாட்டேன். திருவிழா போயிட்டு அங்க வாட்ச் பண்ணி அங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க இது ஒரு வகையான தேர். காஞ்சிபுரம் வந்து தேர் ஃபேமஸ். நானும் எப்பயும் திருவிழா இருந்தாலும் தேரை போய் பார்ப்பேன். ஏன்னா ஒரு நேரத்துல வந்து வண்ணங்களை மேல இருந்து கொட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எங்கேயும் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த இடத்துல பார்க்க முடியும். எப்படி நான் வந்து பத்தங் பெஸ்டிவல் சொல்லி ஒன்று பண்ணுவோம் காத்தாடி திருவிழா வாரணாசில. அப்ப அந்த நேரத்துல என்னன்னா அது என்ன சங்கராந்தினா பொங்கல் டைம்ல பண்ணுவோம். கங்கை கரைக்கு நான் இப்ப பார்த்தேன்னு மேல பார்த்தா ஆயிரக்கணக்கான காத்தாடி பறக்கும். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. பவுண்டோட ஜனங்க போற மாதிரி இருக்கும். அப்படியே வானத்துல எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாரம் ஆடும். அதுல வந்து எனக்கு தும்பியா தெரியும். அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம் பறக்கிற இனங்கள் வண்டு இதெல்லாம் ரெக்க கட்டி பறந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். ஒவ்வொரு வாரம் ஆடு அதெல்லாம் நான் வந்து டிராயிங்கா பதிவு பண்ணிருக்கேன் நிறைய. இப்போ ரீசெண்ட் டேஸ் வந்து நான் வந்து 32 அடி 6 அடிக்கு நீட் ஒரே டிராயிங் பண்ணிருக்கேன். அதான் என்னுடைய பயணம் கனவு பயணம் சொல்லி பண்ணிருக்கேன். அது மாதிரி பாருங்க இதெல்லாம் அங்க இன்ஸ்பிரேஷன்ல பண்றதுதான் நான். எல்லாமே ஒண்ணு ஒரு மாதிரி வேற ஸ்டைலா. இது வந்து திருவாரூர் தேர் காஞ்சிபுரம் தேர் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் நான். இந்த யானைகள் ஆமா யாழின்னு சொல்லுவாங்க. யாழின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க இதுல கூட யாழி இருக்கு. இது என்னன்னா போற இடத்துல இந்த மாதிரி பார்க்க என்னன்னா ஒரு புது அனுபவம். அந்த அனுபவங்களை வந்து நம்ம உருவங்களை சித்திரங்களா வரைஞ்சி அதை வந்து பழைய பார்க்கும் பொழுது ஒரு தனி அனுபவம் தான். அது இது எல்லாமே நீங்க வந்து பிரிண்டிங்ல யூஸ் பண்ணலாம். இதை ஏன்னா ரொம்ப டென்ஸ் இருக்குல்ல கிராஃப்ட்ல பண்றது கஷ்டம். பிரிண்டிங் டிசைனா பண்ணலாம். இது பாருங்க இது வந்து இது என்னன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ண நானு. பாத்தீங்கன்னா இதுல வந்து வீணை கடம் அப்புறம் வந்து பறவைகள் உருவம் எல்லாமே நான் இதுல பண்ணிருக்கேன். இது வந்து என்னன்னா பியூர் ஜரி வித் சில்க் பியூர் சில்க். இது என்னன்னா அதாவது இந்த உலகம் வந்து உருண்டை தான். சோ நீங்க எந்த உருவங்கள் எடுத்தாலும்
வட்டமா தான் முடியும். நீங்க டாப்ல ஹியூமன் ஃபார்ம் பார்த்தா கூட அது ரவுண்ட் தான் முடியும். எங்க நீங்க பண்ணாலும் சரி. ஏன்னா புள்ளியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்குது. அதனால நீ எல்லாத்துக்குமே இது அழிஞ்சு போனா கூட அது புள்ளியா போய் அழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அழியாது, புள்ளியா நிக்கும், அவ்வளவுதான். அதுதான் யுனிவர்சல் சீக்ரெட், ரகசியம். எதை வேணாலும் கருவிடுங்க, ஒரு ஆர்னமெண்டேஷன், ஜிம்கி கமல் ஆகட்டும், செயின் ஆகட்டும், எல்லாமே லிங்க் எங்க முடியுது பாருங்க. ஒரு நூல் எங்க முடியுது, ஒரு புள்ளியில போய் முடியும். சோ இது இது என்னன்னா பிரபஞ்ச ரகசியம் புள்ளிகள் தான். இன்னைக்கு வந்து நானோ டெக்னாலஜி எல்லாமே அந்த புள்ளிகள் தான். ஏஐ வந்து எல்லாம் புள்ளிகள் தான். என்னைக்கு கிராஃப் கண்டுபிடிச்சாங்க ஒரு புள்ளி இருக்கிறது, அந்த புள்ளிகளை அடர்த்தியா செஞ்சுதான் அதுல வண்ணங்களை கொத்துதான் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிவி இல்லைங்களா. புள்ளிகள் இல்லாம எந்த இதுவும் அசைக்காது. புள்ளிகள் வந்து ஒரு இடத்துல தடுக்கப்படும் பொழுது அது உருவங்களா வெளிப்படும். இந்த டெக்னாலஜி தான் எல்லா இடத்துலயும், ஈவன் ரூம்லயும் தறியிலையும் எல்லாத்துலயும் பிளாக் பிரிண்டிங் எல்லாத்துலயும் அதுதான். நீங்க வச்சு பிரஸ் பண்றீங்க, இந்த பிரஸ் பண்ணும்போது என்னன்னா அது வேகம். அந்த வேகம் எப்படி ஒரு வாட்டர் நம்ம கல்ல போட்டோம்னா இந்த போவோம், அந்த புள்ளி இப்படி 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 சுற்றி போய் நிக்கும். என்னன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நினைவலைகள் சொல்றோம். நினைவலை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க, இதை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதுக்கு அடுத்தபடியா நம்ம இது வந்து என்னன்னா நிறைய புடவைகள் வெரைட்டிஸ் இருக்கு. இதுல வந்து அருமையான ஒரு இது மாஸ்டர் வியூவர்ஸ் ஒரு கேட்லாக். இதுல பாத்தீங்கன்னா அருமையான பதிவுகளை பண்ணிருப்பாங்க. கலர் ஸ்கீம் எல்லாம் பாருங்க, ரொம்ப அழகான புடவைகள். இது வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி. அப்புறம் வந்து நீங்க கட்டிருக்கீங்களா அந்த மாதிரி உள்ள டெக்னிக்ல பண்றது. இது வந்து ஜாம்தானி டெக்னிக் புடவைகள், ஜாம்தானி டெக்னிக் சொல்லுவாங்க. இது வந்து பிரிண்டிங் நிறைய மாதிரி எக்கச்சக்கமா. இது வந்து கொஞ்சம் நேரம் புத்தாவோட ஃபீல் இருக்கும், ஃபயர் மாதிரி, அது மாதிரி டிசைன்ஸ். இது மாதிரி நீங்க பாக்க 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 இது என்ன நான் சொல்றேன்னா நெவர் எண்டிங் ஸ்டோரி. அவ்வளவுதான். இது பாருங்க, இதுதான், இது வார்ப்பு, இது வெப்ட், ரெண்டு பக்கம் பாடு. இது ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா டைம்ல வந்து இந்தியாவில இருந்து அங்க நடந்தது. இங்க படகுல எடுத்துட்டு அங்க அமெரிக்கால ஷோ பண்ணாங்க. அதோடைய கேட்லாக் நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நான் வந்து சைட் பை சைடா பெயிண்டிங் பண்றதுனால இப்ப அடுத்தது நாங்க தான் கேட்க உங்களோட ஓவியங்கள் பற்றி. நான் வந்து என்னன்னா சீரியஸா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு விடாம பண்ணோம் அப்படின்னு ஒரு மனசு. நான் 24 hours நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். டைம் கிடைக்கும் போது ரெஸ்ட் எடுக்கும் போது பண்ணிட்டே இருப்பேன் நானு. என்னன்னா எனக்கு வந்து எங்க அப்பாவோட அந்த ஆர்வம் தான், நீ ஒரு நல்ல உத்வேகம் உள்ள ஓவியனா வரணும், எல்லாருமே நல்ல ஓவியம் சொல்ற அளவுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி எனக்கு சேர்த்தாரு. நல்ல கட்டப்பழக்கெல்லாம் வரும், அங்க இது பண்ணுவாங்க, ஆர்டிஸ்டுகள் ஒரு நல்ல கேரக்டர் இல்லாத மாதிரி ஒரு சொசைட்டில ஒரு இது இருக்கு அப்படின்னா எங்க அப்பா அட்வைஸ் பண்ணாரு. பட் என்ன சேர்த்த குருவா தான் சொன்னார், நீ நல்லா கத்துக்கோ, அப்புறம் எல்லாம் நீ வந்து உங்க இஷ்டமா நீ சுதந்திரமா பறக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் அதுதானே, கத்துக்கும் போது எல்லாத்தையும் ஒபீடியன்டா இருக்கணும், எல்லாத்தையும் மரியாதை கொடுக்கணும் அப்படிலாம். எங்க அப்பா என்னால அவ்வளோ ஜோக் என்னன்னா, அங்க காலேஜ் வாத்திட்டு வந்து 2 கண்ணை மட்டும் விட்டுட்டுங்க தோல் உரிங்க. அவர் சிரிச்சாரு, சார் என்ன சார் ஸ்கூல் பையனா, காலேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் வந்து பெருமாள் பேரு, ஒரு பிரசித்தியான ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயம். அவர் சென்னை இல்ல, அவர் இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் சொல்றது வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி படிக்கும்போது இந்த கேட்லாக் வந்து நான் வந்து போன மாசம் வந்து மெல்போர்ன் சிட்டில ஷோ பண்ணேன். அப்போ அவங்க வெளியிட்ட கேட்லாக் தான் இது. இது வந்து நான் உங்களுக்கு இதுவும் அமைச்சிருக்கேன் தெரியும். அது இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வாத்தியார் என்ன சொன்னாரா, நீ எங்க போனாலும், கோயில் போனாலும் சரி, எங்கேயாவது விசிட் பண்ணாலும் சரி, நீ கையில வந்து எப்பயுமே ஸ்கெட்ச் புக்கை வச்சிருக்கணும். எங்க ரூல் அதுதான், எங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ரூல் தான். எங்க போனாலும் ஸ்கெட்ச் புக் வச்சுக்கணும், என்ன தோணுதோ டிரா பண்ணணும், டிராயிங் பண்ணணும். அது என்னன்னா நீ பண்ண ஆமா செந்தமிழும் நான் பழக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல பாருங்க, இதெல்லாம் நான் ஆஸ்திரேலியால பண்ண ஒர்க்ஸ், அங்க பண்ண. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஊர் பேரும் போட்டிருப்பேன், விக்டோரியா. இது என்னன்னா எனக்கு அங்க அந்த ஊர்ல வந்து எல்லா இடத்துலயும் கிளாக் இருக்கு, பெரிய கோபுரம் கிளாக் இருக்குல்ல, அந்த கிளாக்ல இன்ஸ்பயர் ஆகி ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப்குள்ள கிளாக் இருந்தா எப்படி இருக்கும்ன்றத வந்து நான் இமேஜின் பண்ணி பண்ணிருக்கேன். நிறைய இந்தியன் உமன் வந்து அங்க ஒரு ஃபாரஸ்ட்ல போனா அந்த ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் நான் எப்பயும் பண்ணிட்டே இருப்பேன். நான் அதான் சொல்ல வரேன். இதெல்லாம் லாஸ்ட் இயர் நான் போனப்போ அங்க பண்ண ஒர்க். ஒரு சர்ச்சுக்கு போனேன், அங்க வந்து ஜீசஸ் ஓட
இமேஜ் எனக்கு தெரிஞ்சது. உடனே அத நான் பெயிண்ட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மைன்யூட் வொர்க் வந்து எனக்கு ரொம்ப ஆ. இன்ஸ்பைரிங்கா இருக்கு இல்ல, சார். இல்ல. நான் ஆக்சுவலி பிராக்டிஸா அப்படித்தான். எனக்கு இந்த மாரி மைன்யூட்டா இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் வந்து ஓவியக் கல்லூரில பிரின்சிபாலா இருந்தவர் மிஸ்டர் தனப்பா. ஓ! தான். அவர் பெரிய டான்சர், ஸ்கல்ப்டர், டிராமா ஆக்டர், எஜுகேஷனிஸ்ட். ஓகே. அவருடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப. ஓகே. இது கொஞ்சம் கலர்ல பண்ணியிருக்கேன். இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற மாரி எல்லாம் கொஞ்சம். நீங்க இதுக்கு உபயோகப்படுத்துற கலர்ஸ்? கலர் வந்து இங்க். ஓகே. அப்புறம் வந்து அக்ரிலிக் கலர்ஸ். அக்ரிலிக் கலர்ஸ், சம்டைம்ஸ் வாட்டர் கலர்ஸ் எல்லாமே நெறைய இருக்குமா. மீடியம் வச்சுட்டு என்ன பண்றது? ஒர்க் பண்ணணும்ல. இது வந்து அன்பினிஷ்டு பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் உருவங்கள் கோடுகள் குடுத்துட்டு அப்புறம் உள்ள வந்து நான் கொஞ்சம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். இது என்னுடைய டெக்னிக். நெறைய நான் வந்து இது ஒர்க் பண்ணேன். இது வந்து டிசைன் ஃபார்மேட்ல நான் பண்ணேன். ஓகே. இதுல வந்து மயில், இதுல வந்து மோட்டிவ்ஸ் நெறைய இருக்கு. நெறைய. எங்க போனாலும் அந்த கையில ஸ்கெட்ச் புக் வச்சுக்கிட்டு பண்றது. அப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொரியாக்கு 2 டைம்ஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த அந்த இடத்துல நான் வந்து ஷோ பண்ணது. இதுவும் என்னுடைய ஒர்க் தான். கோல்டுலயே பண்ணது. இது வந்து என்னுடைய ஓவியங்கள். அங்க நான் வந்து காட்சிக்கு வச்சிருந்தேன். காட்சிப்படுத்தியிருந்தேன், ஷோ பண்ணியிருந்தேன். இதுல என்னன்னா அந்த ஷோல வந்து என்னுடைய 4 பெயிண்டிங் சேல் பண்ணேன். வாங்கினாங்க அவங்க கலெக்ஷனுக்கு வாங்கினாங்க. சோ இந்த மாதிரி எனக்கு என்ன கேட்டா டிசைன், டெக்ஸ்டைல், அப்புறம் வந்து பெயிண்டிங் இது என்னால பிரிக்க முடியாது. நான் அதுல எந்த மாதிரி கண்ணோட்டத்துல அதை நான் மாத்திக்கிறேன்றதான் எனக்கு என்னுள்ள இருக்கிற சீக்ரெட். அது என்ன தேவைனாலும் நான் பண்ணிடுவேன். அதுக்காக எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற ஒரு சில வந்து எனக்கு பிள்ளையார்கள் கையில கலரே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா பக்கத்துல இந்த இலைங்க மாங்கொட்டை கலர் ஃபுல்லா வச்சுட்டு மேல பென்ல லைன் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி அந்த நேரத்துல இருக்கிறத வச்சு வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அந்த நேரத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு இது பண்ணி கொடுத்தா அவர் வந்து அது ஹாங்காங் எடுத்துட்டு போனாங்க கலெக்ஷன். A3 பேப்பர் சைஸ் தான். அந்த மாதிரி அந்த அந்த நேரத்துல ஸ்பான்டேனியஸா என்ன தோணுதோ பண்றது. இதுதான் என்னுடைய காம்போசிஷன் எல்லாம் இப்படிதான் இருக்கும். என்ன தோணுதோ நான் டிரா பெயிண்ட் பண்ணிட்டே இருப்பேன். நிஜமாவே வந்து உங்களை இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே புடவையில இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தான் அவங்க தோணுச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு உங்களை இன்வைட் பண்ணணும், ரெமிரோ டாக்ஸ்ல பேச வைக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து தொடரும் தான் போடணும் நம்ம. ஏன்னா இது வந்து இது ஒரு பெரிய நெவர் ஸ்டோரி தான் இது. நான் வந்து இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா வந்து இது நான் as a painter ஆக்சுவலி 2016 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். தேசிய விருது வாங்கியிருக்கேன் பெயிண்டிங். ஆனா எனக்கு வந்து ஒரு நண்பி மூலமா நீங்க எனக்கு கூப்பிட்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் திருப்பி நான் வந்து 40 இயர்ஸ் பேக் போனேன். அந்த பேக் டு த ஃபியூச்சர்ன்ற மாதிரி அதுல போய் என்ன ஒரு கனவுலகத்துல இருந்து அப்படி திரும்பி வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்ததுக்கு உங்களுக்கு உங்க மீடியாவுக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.